Hey guys, welcome back to LetCode. So நம்ம previous video TestNG ஓட attributes வந்து learn பண்ண start பண்ணோம். அதுல வந்து priority அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். டீடைலாவே பார்த்தோம். இந்த வீடியோல depends on method அப்படின்னு ஒன்று இருக்கு. அது எதுக்காக யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் வந்து லாஸ்ட்டாக எடுத்த அதே எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ சைன் அப் இருக்குது, லாகின் இருக்குது, சர்ச் ப்ராடக்ட் இருக்குது, ஆட் டு கார்ட் இருக்குது அண்ட் சைன் அவுட் இருக்குது. ஸோ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக ஆஸ்கி ஆர்டரில் ஓடும். பட் நம்மளுக்கு வந்து ப்ரியாரிட்டி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரியாரிட்டி டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ரியாரிட்டி டேக் இல்லாமல் ஆட்ரிபியூட்ஸ் ஓகே. ஸோ டேக் வந்து ஆட்ரிபியூட் வந்து மீன் பண்ணுறேன். ப்ரியாரிட்டி ஆட்ரிபியூட் இல்லாமல் வேற எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சைன் அப் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் எனக்கு வந்து லாகின் நடக்கணும். லாகின் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் சர்ச் ப்ராடக்ட் வந்து ரன் ஆகணும். சர்ச் ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் ஆட் டு கார்ட் அண்ட் லாஸ்ட்டாக வந்து சைன் அவுட். ஓகே. ஸோ நம்ம ப்ரியாரிட்டி செட் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து அந்த ப்ரியாரிட்டி செட் பண்ண ஆர்டரில் வந்து ரன் ஆகும். கரெக்ட். பட் ப்ரியாரிட்டி இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைன் அப் வந்து இண்டிபெண்ட் தான். ஸோ இதுக்கு வந்து டிபெண்டன்சி தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து லாகின். ஸோ லாகின் யாரை டிபெண்ட் பண்ணும் அப்படின்னா சைன் அப் வந்து டிபெண்ட் பண்ணும். கரெக்ட். ஸோ இங்கே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் குரூப்ஸ் இருக்கு, மெத்தட்ஸ் இருக்கு. குரூப்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட்ல நம்ம வந்து இங்கே வந்து லாகின் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா சைன் அப் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ சைன் அப்பை வந்து காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. இங்க பாத்தீங்க அப்படின்னா மெத்தடோட நேம் தான் பாஸ் பண்ணோம். இந்த பேரந்தசிஸ் இந்த பிராக்கெட்ஸ் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து லாகின் நடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டிபெண்ட்ஸ் ஆன் போட்டுட்டு இங்க வந்து அதோட ஃபங்க்ஷன் நேம் வந்து கொடுத்துடணும், மெத்தட் நேம் வந்து கொடுத்துடணும். சிமிலர்லி இங்க வந்து இங்க யாரை டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ச் ப்ராடக்ட்டை வந்து டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ காப்பி பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள பாஸ் பண்ணுங்க. ஸோ ஸ்ட்ரிங்கா வந்து பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சைன் அவுட் இருக்கணும். ஸோ சைன் அவுட்டும் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் போட்டுக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் அண்ட் இங்க வந்து ஆட் டு கார்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இண்டிபெண்டன்ட் மெத்தட், அதாவது சைன் அப் வந்து இண்டிபெண்டாக இருக்கனால ஃபர்ஸ்ட் வந்து அது ரன் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லாகின் வந்திருக்கு. ஸோ சைன் அப் சக்ஸஸ்னால லாகின் வந்திருக்கு. அண்ட் லாகின் சக்ஸஸ்னால சர்ச் ப்ராடக்ட் வந்திருக்கு. சர்ச் ப்ராடக்ட் சக்ஸஸ்னால ஆட் டு கார்ட் வந்திருக்கு. ஆட் டு கார்ட்னால சைன் அவுட் வந்து வந்திருக்கு. ஓகே. சப்போஸ் ஒரு டிபெண்ட் மெத்தட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆட் டு கார்ட் இருக்கு. கரெக்ட். ஸோ ஆட் டு கார்ட்டுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா த்ரோ நியூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ த்ரோ நியூ ரன் டைம் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ நோ சச் எலிமெண்ட் இல்லை வேற ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன் வருது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வருதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆட் டு கார்ட்டை வந்து இன்டென்ஷனலாக நம்ம வந்து ஃபெயில் பண்ணுறோம். ஓகே. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் as TestNG டெஸ்ட். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் டெஸ்ட் ரன் வந்து 5, எனக்கா 5 டெஸ்ட் இருக்கு. ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா 1 அண்ட் ஸ்கிப்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஸ்கிப் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. ஓகே. ஸோ ஃபெயிலியர் ஏன் வந்திருக்கு அப்படின்னா ஆப்வியஸா இந்த மெத்தட் ஆட் டு கார்ட்ன்ற மெத்தட் வந்து ஃபெயில் ஆயிருக்கு, அதனால ஃபெயிலியர் 1. பட் ஸ்கிப் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த ஆட் டு கார்ட் மெத்தடோட ரிசல்ட், அதாவது பாஸ் இல்லை ஃபெயில், அந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் சைன் அவுட் வந்து ரன் ஆக போகுது. பட் இது வந்து ஃபெயில் ஆயிருக்கு. கரெக்டா. இது ஃபெயில் ஆனதுனால இந்த மெத்தடை நம்ம வந்து ஃபெயில் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கா இது வந்து எக்ஸிக்யூட்டே ஆகல. ஏன் எக்ஸிக்யூட் ஆகல அப்படின்னா டிபெண்டன்சி வந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ எக்ஸிக்யூட் ஆகாத மெத்தடை TestNG வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுரும். ஸோ அதுதான் வந்து ஸ்கிப்புக்கும் ஃபெயிலியருக்கும் டிஃப்ரென்ஸ். ஒரு மெத்தட் ஃபெயில் ஆகுது அப்படின்னா ஃபெயிலியர்ல வரும். அந்த மெத்தட் வந்து வேற ஒருத்தருக்கு வந்து டிபெண்டா இருக்கு அப்படின்னா அந்த மெத்தட் வந்து ஸ்கிப்னு வரும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபெயிலியர் அண்ட் ஸ்கிப்புக்கு டிஃப்ரென்ஸ். இதே வந்து டாபிக் வந்து நம்மளோட இன்டர்வியூ சீரிஸ் அந்த 5 வீடியோஸ்ல வந்து போட்டிருப்பேன். ஸோ அதையும் கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ இன்னொரு கொஸ்டின்ஸ் வரும். ப்ரியாரிட்டி அண்ட் டிபெண்டன்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாமா கேட்டீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து ப்ரியாரிட்டி ஈக்குவல் டு 1 அப்படின்னு போறேன். ஓகே. ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி போடுறேன். அண்ட் தென் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா ப்ரியாரிட்டி ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லி போறேன். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இது ஒரு கான்ஃபிளிக்டான சிச்சுவேஷன் தான். நான் மீதி மெத்தட்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போதுக்கு நம்ம கிட்ட வந்து 3 மெத்தட் மட்டும் தான் இருக்கு. ஓகே. ஸோ வந்து சைன் அப் பண்றோம், லாகின் பண்றோம், அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ண போறோம். ஓகே.
அண்ட் சர்ச் ப்ராடக்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா லாகினை டிபெண்ட் பண்ணியிருக்கு. லாகின் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா சைன்அப்பை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. கரெக்ட். சைன்அப்பில் ப்ரியாரிட்டி 1 போடுறோம். ஸோ ஆப்வியஸாக இது வந்து ரன் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி ப்ரியாரிட்டி இங்கே வந்து -1 இருக்குது. கரெக்ட். அப்போ என்ன சொல்லணும்? அப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்கிறோம். கரெக்ட். ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி. பட் டிபெண்ட்ஸ் ஆன்ல என்ன போட்டிருக்கோம்? சைன்அப்பை இதை டிபெண்ட் பண்ணி தான் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம டிபெண்டன்சியும் செட் பண்ணுறோம். அதே சமயத்தில் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு தான் ஓடணும் அப்படின்னு வந்து செட் பண்ணுறோம் ஒரு மெத்தடுக்கு. ஸோ அது வந்து ராங் தான். பட் TestNG என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம என்னதான் ப்ரியாரிட்டி போட்டிருந்தாலும் டிபெண்டன்ஸுக்கு வந்து எப்பவுமே வந்து ஹை ப்ரியாரிட்டி இருக்கும். ஹை ப்ரியாரிட்டி இந்த சென்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் வந்து ப்ரியாரிட்டியை வந்து சப்ரைஸ் பண்ணி விட்டுரும். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஓகேயா. அண்ட் தென் லாகின் வந்திருக்கு. தென் சர்ச் ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் போட்டிருக்கேன். அட் தி சேம் டைம் ப்ரியாரிட்டியும் போட்டிருக்கேன். பட் எது வந்து எக்ஸிக்யூட் ஆகும், எந்த பேசிஸில் எக்ஸிக்யூட் ஆகும் கேட்டிங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் பேசிஸில் தான் வந்து எக்ஸிக்யூட் வந்து ஆகும். ஓகேயா. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இன்னொரு அடி கவனிங்க. இங்கே வந்து ப்ரியாரிட்டி -1 போட்டிருக்கேன். ஸோ நம்ம கணக்கு படி லாஸ்ட் வீடியோ படி ப்ரியாரிட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் ரன் ஆகணும். இங்கே ப்ரியாரிட்டி 1 போட்டிருக்கேன். ஸோ இது முடிஞ்ச அப்புறம் தான் இந்த சைன் அப்பே வந்து ரன் ஆகணும். பட் இங்கே டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தடில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா சைன் அப் போட்டிருக்கேன். ஸோ இதோட எக்ஸிக்யூஷன் ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் இந்த மெத்தடே வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. கரெக்டாக. ஸோ இது ஒரு கான்ஃப்ளிக்டான சிச்சுவேஷன் தான். பட் நம்ம என்ன பண்ணுது, TestNG என்ன பண்ணுது அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் அண்ட் ப்ரியாரிட்டி எப்போ ரெண்டுமே ஒன்றா இருக்கோ அப்போ டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரியாரிட்டியை வந்து சப்ரஸ் பண்ணி விட்டுரும். அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் தான் வந்து ஹை ப்ரெசிடென்ஸ் எடுத்து அது வந்து எக்ஸிக்யூட் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அண்ட் ப்ரியாரிட்டிக்கும் இருக்கிற அட்வான்டேஜ். என்ன டிஃப்ரென்ஸ், எப்போ ப்ரியாரிட்டி யூஸ் பண்ணோம் எப்போ டிபெண்ட்ஸ் ஆன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரியாரிட்டி வந்து irrespective ஆஃப் ரிசல்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அந்த பழையசும் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதை வந்து கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து டிபெண்ட்ஸ் ஆன்ஸ் எல்லாமே வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி மட்டும் போடுறேன். ஓகே. இது வந்து ப்ரியாரிட்டி 3 நினைக்கிறேன். அண்ட் இது வந்து ப்ரியாரிட்டி ஆஃப் 4 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ப்ரியாரிட்டி ஸோ ஃபர்ஸ்ட் பழைய சீனியர் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே ஒரு மெத்தட் வந்து ஃபெயில் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து இண்டிபெண்டன்ட் மெத்தட் தான். ஸோ டிபெண்டன்சி இல்லை அப்படின்னா அது வந்து இண்டிபெண்டன்ட் மெத்தட் தான். ஸோ இது வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப்ஸ் எதுவுமே வரல, ஃபெயிலியர் மட்டும் தான் வந்திருக்கு. ஓகே. எக்ஸிக்யூஷன் ரிசல்ட் அவிசா நம்ம செட் பண்ண ப்ரியாரிட்டி அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் பேஸ் பண்ணி வந்திருக்கோம். அது பிரச்சனை கிடையாது. இந்த ரிசல்ட் தான் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெயிலியர் 1 இருக்குது. ஏன் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னா அவிசா இந்த ஆட் டு கார்ட்டை வந்து நம்ம வந்து ஃபெயில் பண்ணியிருக்கோம். அதனால ஃபெயிலியர் வருது. பட் ஸ்கிப்ஸ் எதுவுமே வரல. ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே டிபெண்டன்சி இல்லை. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நம்ம ப்ரியாரிட்டி செட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பழைய ரிசல்ட் அதாவது லாஸ்ட் மெத்தடோட ரிசல்ட்டோ இல்லை டிபெண்ட்டாக இருக்கிற ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகாது. பட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த ரிசல்ட்டோட எக்ஸிக்யூஷன் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஏதாவது வரணும் அப்படின்னா அப்போ டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோஸ்ட்டாக செலினியம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெக்ரெஷன் ஸ்வீட்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெக்ரெஷன் ஸ்வீட் ரன் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். பட் அதை தாண்டி நம்ம ஸ்மோக் அண்ட் சானிட்டி கூட எழுதலாம். இப்போ ஸ்மோக்கே நம்மளுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா சானிட்டி எக்ஸிக்யூட் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. கரெக்டாக. எனக்கு ஸ்மோக் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ பில்டு ஒரு ஸ்ப்ரிண்ட்ல ஒரு பில்டு வருது அப்படின்னா அப்போ ஸ்மோக் டெஸ்ட் தான் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பில்டுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வர அப்டேட்டட் பில்டுக்கு எல்லாமே வந்து சானிட்டி தான் வந்து பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஸ்மோக்கே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நான் சானிட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம டிபெண்டன்சிலாம் வந்து யூஸ் பண்ணலாம். அதே ப்ரியாரிட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்மோக்கும் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். செகண்டாக இருக்கிற ப்ரியாரிட்டியில் சானிட்டியும் வந்து ரன் ஆகும். பட் ஸ்மோக் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா சானிட்டி ரன் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. அப்போ நம்ம டிபெண்டன்சி வச்சு நம்ம வந்து டேக்கிள் பண்ணலாம். ஓகே. ஸோ டிபெண்டன்சினா என்ன, ப்ரியாரிட்டினா என்ன உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next one very soon.